அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கல்யாணம் இந்த டைம்ல வந்து கல்யாண சீசன் அதிகங்க. ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். எந்த மண்டபம் பார்த்தாலும் புக்கிங்ல தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆஃபர்னே சொல்லலாங்க. என்ன ஆஃபர்? கல்யாணம் பண்றவங்களுக்கு என்னப்பா ஆஃபர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதுவும் அந்த மணப்பெண் இருக்காங்களே அவங்களுக்கான காஸ்ட் தாங்க பட்ஜெட் அதிகமாக போகும். அந்த பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பீச்சு. அதில் எப்படி நீங்கள் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம அந்த காஸ்டியூம்ல என்ன கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேங்க. அதாவது நான் டிசைனிங் கத்துருக்கேன். அது வந்து சில பேருக்குலாம் தெரியாது. அதாவது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்தா மேம்ங்க. அவங்க வந்து ஒரு 10 இயர்ஸா வச்சிருக்காங்க ஷாப்பு. ஆரி A to Zங்க. அதாவது ஒரு காஸ்டியூம் கொடுத்துட்டீங்க, மேரேஜுக்கு ஆகட்டும் எதுக்காகட்டும், கிளாத்தா எடுத்து கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு இப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா டிசைன்லேருந்து எல்லாமே பண்ணி தராங்க. லெஹங்கா எல்லாமே இந்த பீட்ஸ் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து அவங்க கிட்ட தான் சொல்லி ஒரு ஆரி பிளவுஸ் போட்டிருந்தேன். அந்த பிளவுஸ் இப்போ காட்டுற பாருங்க. இப்போ எவ்வளோ அப்படியே நீட் ஒர்க்காக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. நான் வந்து சிம்பிளாக தாங்க கேட்டிருந்தேன். ரொம்ப ஹெவியாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். கைக்குமே வந்து இப்படி அழகா, அதாவது பின்னாடி வர ஒர்க்லேயே வச்சு கொடுத்துருந்தாங்க. அதாவது இது கொடுத்து நான் 1 டைம் யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வீடியோவே போடலையே அப்படின்னு யோசித்தேன். அது வந்து இங்கே பாருங்க, நல்லா இருக்கு. டிசைன் எல்லாமே ஒர்க் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே பர்ஃபெக்டாகவும் பண்ணுறாங்க. நானே ஒரு மேரேஜ்க்கு சொல்லியிருந்து அவங்க வந்து ப்ளவுஸ்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மெயினாக ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் பண்ணி. ஒரு காஸ்டியூமுக்குமே நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. அதனோட ஒர்க்கு அதெல்லாம் பொறுத்து தான் வந்து நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் இவங்ககிட்ட வந்து ஸ்டார்டிங்கே வந்து 700லேருந்தே வந்து டிசைனிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆரி ஒர்க்கில் சொல்கிறேன் நான். மற்ற டிசைன்ஸ் ஸ்டோன் ஒர்க்கு, ஒரு சாரீ பிளைன் சாரீ கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஸ்டோன் ஒர்க் எல்லாமே முடிச்சும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஹெவி ஸ்டோன் ஒர்க் வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுக்குறாங்க. பழைய புடவையில் வந்து ஃப்ராக் மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுறாங்களா, அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் அடுத்தது அதை தான் பண்ண போகிறேன். அந்த அக்காட்ட ஒரு 2-3 சாரீ அனுப்பிச்சி வச்சு தான் நான் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல போகிறேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன், போடுறேன், நீங்களும் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் கொரியர் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்டுறாங்க கொரியர்லேயே. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் திவ்யா மணிகண்டன் அப்படிங்கிற அந்த பேஜ் கூட நான் உங்களை டேக் பண்ணி போடுறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் சப்போர்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்லேயும் சப்போர்ட் பண்ணுங்க, யூடியூப்ல மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைனாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அப்பவே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. ரொம்பவே நம்பிக்கையான பேஜ். அது எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரிஞ்சவங்க தான். நீங்கள் எந்த பயப்பட தேவையில்லை. நம்மளோட லிபிக் கிரியேஷன்ல எல்லாமே இருக்கு. ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. குவாலிட்டியில அடிச்சுக்கவே முடியாதுங்க. அம்மா பொண்ணு அப்படியெல்லாம் போடுறாங்களா, அந்த காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே தரமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இனிமே வீடியோ அட்டாச் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் உங்கள் ப்ளவுஸ், உங்கள் சாரீ, உங்கள் ஃப்ராக், உங்கள் சுடி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ணணுமா? அப்போ நம்மளோட லிபி கிரியேஷனை விசிட் பண்ணுங்கள், காசை மிச்சம் பண்ணுங்கள். உங்கள் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரியே சில்க் த்ரெட் ஜுவல், டெரகோட்டா ஜுவல், பீட்ஸ் ஜுவல் இந்த மாதிரி எல்லா ஜுவல்ஸையும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்னோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரைஸ்னோட ரேட்டை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன். நன்றி.